MyV3 ஆட்ஸ் பற்றின ஒரு புது அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். MyV3 ஆட்ஸில் அடுத்து என்னதான் நடக்க போகுது, புதுசாக ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா, MyV3 ஆட்ஸோட ரிவ்யூ வீடியோ தாங்க இது. ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி 2024 தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பேசப்பட்ட ஒரு கம்பெனி தான் MyV3 ஆட்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது சக்தி ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு நபரால் தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இவர் மட்டும் தனியாக இல்லை, இவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 7 டைரக்டர்ஸால் உருவாக்கப்பட்டது தான் இந்த MyV3 ஆட்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனியோட பிளான் என்ன அப்படின்னா, பேசிக்காக பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னா, விளம்பரம் பார்ப்பது அப்படின்னு சொல்லி ஆட்களுக்கு வருமான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டு இருந்தது தான் இந்த MyV3 ஆட்ஸ் கம்பெனி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த MyV3 ஆட்ஸ் கம்பெனிக்கு எதிராக நிறைய விதமான இஷ்யூஸ் போயிட்டு இருக்குங்க. நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறதுமே போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா MLM கம்பெனினாலே மோசடி, MLM கம்பெனி இனிமே நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு சோஷியல் மீடியால நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதே ஒரு மோசமான ஒரு பிளான் அப்படின்னு பல பேர் பேசிக்கிறாங்க. இதுல சேர்றவங்க எல்லாருமே நஷ்டம் அடைஞ்சுதான் போவாங்க அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனியை பற்றி பல வதந்தியும் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதன் மூலயமா பல பேரோட நம்பிக்கை அப்படிங்கிறதுமே போயிருச்சு. ஸோ எல்லாருமே நம்பிக்கை இழந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது சக்தி ஆனந்தனால உருவாக்கப்பட்ட இந்த MyV3 ஆட்ஸ் கம்பெனி ஒரு நம்பிக்கையை எல்லார் மனசுலையுமே விதைச்சுது. மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை எழுந்துச்சு. ஆரம்பத்தில் எல்லாருமே இந்த கம்பெனியில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி ஆர்வம் காட்டி நம்பிக்கை இல்லைனாலுமே நாட்கள் மாதங்கள் போக போக இதோட வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல பேரும் ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க. பட் அந்த வேலையை கூட விட்டுட்டு இதில் ஃபுல் டைமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு MyV3 ஆட்ஸ் கம்பெனியில் பல பேரும் 1 லட்சம் ரூபாயில இருந்து நிறைய லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே அதற்கும் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதற்கும் அதிகமாக லாபம் சம்பாதிச்சதா செய்திகள் பேசப்படுது. ஸோ அப்பேற்பட்ட இந்த கம்பெனி என்னதான் ஆச்சு, நெக்ஸ்ட் ஏதாச்சும் புது அப்டேட் கொடுத்துருக்காங்களா, இந்த கம்பெனி எங்கே தான் போச்சு, இதோட ஃபவுண்டர் என்ன ஆனாரு, ஏன் இந்த கம்பெனி இப்போ ரன்னிங்கில் இல்லை, 2021 அப்படின்னா இப்போ கரண்ட் இயராக பார்த்தீங்க அப்படின்னா 2025 கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. இந்த கம்பெனியோட ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா 2024 இருந்தே ப்ராப்ளம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எல்லார் மனசுலையுமே ஒரு சந்தேகம் எழுது. அப்போ இந்த கம்பெனி 3 வருஷம் தான் ரன் ஆச்சா, 3 வருஷம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எல்லார் மனசுலையுமே இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் MLM பிஸ்னஸ் அப்படின்னாலே மோசம், அதில் யாரும் ஒர்க் பண்ண வேண்டாம், யாரும் சேராதீங்க அப்படின்னு தான் எல்லா பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் தான் ஒரு சூப்பரான ஒரு ஐடியாலஜியோட சக்தி ஆனந்தன் உருவாக்கிய இந்த ஒரு MyV3 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதில் தான் ஆட்கள் நிறைய பேர் சேர்ந்தாங்க. இந்த MyV3 ஆட்ஸ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை விதைச்சிச்சு. அண்ட் இன்னொரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த கம்பெனி ரன் ஆன அந்த 3 வருஷங்களில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதம் கூட எந்தவித பேமெண்ட் இஷ்யூவும் இல்லாமல் எல்லா மாதங்களும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலே பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. 2024 பெரிய இஷ்யூ ஆனப்போ கூட மக்கள் மத்தியிலையும் மீடியா மத்தியிலையும் இவர் ரொம்ப தைரியமாக எதிர்கொண்டு பேசின உடனே இவருடைய பேச்சும் சரி, இவருடைய உண்மையும் சரி, அது அவருடைய பேச்சில் இருந்த அந்த உண்மை மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் எல்லாருமே இவர் இன்னும் மேலுமே நம்ப தான் ஆரம்பிச்சாங்க. 2024 இந்த MyV3 ஆட்ஸ் கம்பெனியோட இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா. இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போது கூட நிறைய பேர் நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு தரப்பினர் நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க, இன்னொரு தரப்பினர் இதற்கு ஆதரவா பாசிட்டிவா தான் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் நெகட்டிவா பேசிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா,
முதல்ல ஒரு எம்எல்எம் கம்பெனிக்கு மக்கள் வந்து இவ்வளோ அதிகம் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து சொல்லும்போது கூட நெகட்டிவாக சொல்லும்போது கூட அவங்களோட கமெண்ட்ஸை வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஏற்றுக்காம சப்போர்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக்ஸ் கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு எம்எல்எம் கம்பெனிக்கு வந்துட்டு அதுவும் 3 வருஷம் ரன் ஆன கம்பெனிக்கு மக்கள் இவ்வளோ சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் கம்பெனி தான் அதற்கு ஒரே ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதோட ஃபவுண்டர் சக்தி ஆனந்தன் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த கம்பெனியில வந்துட்டு மக்களுக்கு வருமான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களே வந்து லான்ச் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எல்லா மாவட்டத்துலேயுமே அவங்களுடைய ஸ்டோரை வந்து லான்ச் பண்ணி அது மூலயமா அவங்களே வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்து சேல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் ஒரு லாயர் வந்துட்டு இந்த கம்பெனி வந்து ஃப்ராட் பண்ணுறதாகவும் இவங்க வந்துட்டு எம்எல்எம் பிளான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களோட பணத்தை ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு புகார் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அதுதான் பெரிய இஷ்யூ ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே சமயத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டப் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட 20,000 மக்கள் வந்து ஒன்று கூடி அவ்வளோ மக்கள் ஒன்று கூடி கிட்டத்தட்ட ஒரு போராட்டமாகவே நடந்துச்சு. இந்த ஒரு சம்பவம் தான் மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு நடந்த ஒரு பாசிட்டிவ் அண்ட் அதே சமயத்தில் நெகட்டிவ் ரெண்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் இது வந்து எம்எல்எம் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் அமைதியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் ஆகி ரொம்ப பெரிய இஷ்யூவா வந்து மாறிச்சு. இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியை பத்தி சோஷியல் மீடியால ரொம்ப அதிகமாக வந்து பேசப்பட்டுச்சு. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் எல்லா தொலைக்காட்சி சேனல்லையும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூபர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் பற்றி நிறைய செய்திகள் வந்து போட ஆரம்பித்தாங்க. ஸோ பட்டி தொட்டி எல்லாமே இந்த மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி நியூஸ் வந்து வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிசிட்டி வந்து கிடைச்சிச்சு. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வருது. அடுத்தடுத்து அடி மேலே அடி வந்து விழுது. அடி விழ கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியானந்தன் மேலே இருக்க நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக பல பேருக்கும் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாடே சேர்ந்து உன்னால இது முடியாது, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டவுன் பண்ணும்போது ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா அவருமே வந்து தன்னோட நம்பிக்கையில இருந்து சரி ஓகே மாற்றி கேஸ் போட்டுட்டே இருக்காங்க, நானே வந்து வாலண்டியராக சரண்டர் ஆகுறேன், உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன், எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, எல்லா விஷயத்துக்குமே நான் ஒத்துழைக்கிறேன், இதை தாண்டி வாலண்டியராக நான் குற்றம் மட்டும் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சரண்டரும் ஆனார். ஸோ அப்போ என்னதான் அவ்வளோதானா, மைவி3யோட கதை முடிஞ்சிருச்சா? ஸோ இப்படி வந்து எல்லா பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாதுங்க. இந்த மைவி3 ஆட்ஸோட சார்ட் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் வந்து போடுவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த சார்ட் ஷீட் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி பற்றின மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து நடக்குது. ஸோ அதோட அப்டேட்ஸையும் நம்ம சேனலில் டெய்லியுமே வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்து மேலே சார்ட் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் என்ன குற்றம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இந்த கம்பெனி லாயர்ஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் எம்டி சார் வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த கவலை நமக்கு வந்து வேண்டாம். கண்டிப்பாக எம்டி சார் வந்து அதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தோட லீகல் டீமும் அதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. நிறுவனம் வந்து மக்கள் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம் அப்படிங்கிறத நிரூபித்து புடம்போட தங்கம் போல் மீண்டும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பல பேரும் காத்துட்ருக்காங்க. அண்ட் நவம்பர் சார்ட் ஷீட் வந்து போட்டதுக்கப்புறம் அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். மேலும் மைவி3 ஆட்ஸ் பற்றி புது அப்டேட்ஸ் ஏதாச்சும் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம்.